ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. ஏன்னா எதுவுமே படிக்காத மாரி இருக்கு. எல்லாம் படிச்சதும், போட்டு பார்த்ததும் மறந்த மாரி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்களா? பயத்தெல்லாம் படாதீங்க. ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணலாம். இப்ப நாங்க 2 மாடல் காட்டப் போறோம். மாடல் 1, மாடல் 2. இந்த மாடல் 1 யாருக்கானது அப்படின்னா, ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நல்லா மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன இடத்துல இந்த சின்ன சின்ன சம்ஸ விட்டுருப்பீங்க. அத சம்ம வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருந்தா, இன்னும் கொஞ்சம் கூட நீங்க 80 எடுத்துட்டு இருக்க மார்க்க ஒரு 100 வரக்கான அந்த சான்சஸ் எல்லாமே குடுத்துரும் உங்களுக்கு இதுல. மாடல் 2 காரங்க யாருன்னா, மேத்ஸ் போடவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்க. அண்ட் என்னதான் போட்டாலும் மேத்ஸ் எக்ஸாம் ஹால்ல போய் ஒரு நடுவுல நடுவுல அவங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வராம போறது அண்ட் மேத்ஸ் மறக்கிறது. அவங்களுக்கான கண்டிப்பா இந்த சம்ஸ்லாம் நீங்க நல்லா பார்த்துருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள நம்ம தரப்போறோம். இது என்னன்னா மேத்ஸ் 5த் அண்ட் 6க்கு மட்டும் தான். 5த் அண்ட் 6த் சாப்டர் தான் தந்திருக்கோம். ஏன்னா 1, 2, 3 ஓரளவாச்சும் நீங்க தரோவா பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ஒன் டேல ஒரு 5, 6 கொஞ்சம் நல்லா பார்க்கலாமேக்காக தந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு 5த் சாப்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். மாடல் 1 அதாவது ஒரு 80 ரேஞ்சில 80 டூ 100 ரேஞ்சில இருக்கவங்களுக்காக. A line 3x plus 4y plus 10 cuts a chord. இது வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்ஸும் 5.1 கிட்ட வரும். இது கொஞ்சம் நெறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஏன்னா, இங்க வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்குள்ள போய் அப்ளை பண்ணுவோம். ஸோ, அந்த சம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் த ஆரிஜின். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வச்சு நம்ம போடுற சம். கொஞ்சம் பார்த்து சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். கார்டும் ஒரு சர்க்கிள்னு குடுத்தா அந்த ஃபார்முலா இருக்கும்ல. என்ன வரும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பிளஸ் லாம்டா இன்டு ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் இஸ் ஈக்குவல் டூ 0. அதுல சென்டர் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுலருந்து கிடைக்கிற அந்த லாம்டா வேல்யூ கொண்டு வந்து எகைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறது. அந்த சம். இந்த ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன தப்பு பண்ணுவீங்க எல்லாரும், எக்ஸாம் ஹால் போறப்ப இங்க 2ங்கிற ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு இந்த 2 வரக்கூடாது. அப்ப டிவைடட் பை 2 பண்ணி நம்ம போ வைக்கணும். ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணிருவீங்க. அதுக்காக இந்த சம் நம்ம குடுத்துருக்கோம். அடுத்து determine whether the points lie outside. இந்த லை அவுட்சைட், இன்சைட், ஆன்சைட் இதெல்லாம் ஆன் த சர்க்கிள் இதெல்லாம் கொஞ்சம் சில பேர் பார்க்க மறந்திருப்பீங்க. ஒரு டைம் ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ குடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எதா பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்து இதில அப்ளை பண்ணுவீங்க. அது 0வோட ஜாஸ்தியா இருந்தா அவுட்சைட், 0 இருந்தா ஈக்குவல், 0வோட லெஸ் தென் 0வா இருந்தா இன்சைட். எங்க சாய்ராம் அகாடமில ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு மேத்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் 12க்கு. அது கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தட்ல கொஞ்சம் ரெடி பண்ணி வச்ச மெட்டீரியல். அது நெறைய பேர் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எங்க அகாடமில நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அவங்களோட மார்க்ஸ் நெறைய பூஸ்ட் அப் ஆயிருக்கு. அத பத்தின வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த வீடியோ நீங்க கன்டின்யூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது ஓகேனா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். இதுல மொத்தம் 2 சம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சம், எக்ஸர்சைஸ்ல ஒரு சம். இது நான் எக்ஸாம்பிள் சம் தான் குடுத்துருக்கேன். எக்ஸர்சைஸ்ல 6 சம் ஐ திங்க் சோ 5.1ல. ஏன் இந்த சம் நான் குடுத்துருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி எங்க எங்க அகாடமில நாங்க நெறைய பேத்துக்கு டெஸ்ட் வைக்கிறோம். நல்லா படிக்கிற குழந்தைங்க நெறைய பேருமே இதுல தான் தப்பு பண்றாங்க. அண்ட் இதுல எஃப், ஜி எல்லாம் கண்டுபிடிச்சு, சி எல்லாம் கண்டுபிடிச்சு, ஸோ ஃபைனலா அவங்க கேட்ட கொஸ்டினே ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் வேணும். ஆனா அத எல்லாரும் போட மறந்துடுறாங்க. ஸோ 1 மார்க் விட்டு வந்துடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஷோ தட் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் P ஆன் தி ஹைப்பர்போலஸ் லெங்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு புக் பேக் 5 எக்சர்சைஸ் 5.2ல உங்களுக்கு இருக்கும். பாத்துருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ பாராபோலா வித் வெர்டெக்ஸ் -1, ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். இதுவும் கொஞ்சம் சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இது எக்ஸாம்பிள் 5.2ஓட எக்ஸாம்பிள். பாராபோலாவோட ஒரு 3வது சம் குடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சம் குடுக்குறாங்க. அதுல வந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் ஃபைண்ட் த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டாட்டஸ் அண்ட் லென்த் ஆஃப் ரெடிஸ். இது என்னன்னா பாராபோலா இருக்கும். பாராபோலா வந்து ஈக்குவேஷன் குடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும். இது வந்து எக்சர்சைஸ் 5.2ல 5த் இதுல வரும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் whose E value is 1/2 and one of the fork is 2/3. ஆக்சுவலி இந்த சம் நெறைய பேத்துக்கு என்னன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆக்சுவலி இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு அந்த ஃபார்முலா SP by PM is equal to Eன்னு எடுத்துப்போம். அண்ட் SP by PM அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அண்ட் SPனா இங்க நம்ம ஃபோக்கஸ் டு அந்த பாயிண்ட், PMனா அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ், அந்த நம்ம டாட்டஸ்க்கான டிஸ்டன்ஸ் நம்ம போடுவோம். ஸோ நீங்க சிம்பிளா போடுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, x minus 2 the whole square plus y minus 3 the whole square is equal to x minus 7 the whole square அடுத்து 1/4ன்னு உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க ஸ்கொயர் பண்ணி எடுத்தனால. இதுல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாடலுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்க என்ன ஆச்சுன்னா, எலிப்ஸ்ல உங்களுக்கு டைப் 1, டைப் 2. அந்த எலிப்ஸ்ல டைப் 1, டைப் 2லயே வந்து ஆரிஜின்ல வெர்டெக்ஸ் இருக்கும். இன்னொரு கேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாரி சென்டர் வந்து உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஆரிஜினா இருக்கும். இன்னொரு இதுல வந்து சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அததான ஆரிஜினா இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாமே இதுல குடுத்துட்டோம். மேக்ஸிமம் ஒவ்வொரு மாடலுக்கு ஒண்ணு போட்டு பாத்துருங்க. இந்த இது என்னன்னா, நீங்க ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணி மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இதுலயே நம்ம மேக்ஸிமம் எல்லா சம் போட்டு வச்சிருப்போம். இது ஜஸ்ட் நீங்க ஃப்ரேம் பண்ணா போதும். இதுலயே உங்களுக்கு ஹைப்பர்போலா, சாரி எலிப்ஸ் எல்லாமே உள்ளடக்குற மாரி குடுத்தாச்சு. ஏன் இப்படி படிக்கிறதுனா பெஸ்ட். நீங்க என்னன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் பாக்குறீங்க. இதுல இம்பார்ட்டன்ட் இந்த சம் மட்டும் பாருங்க. பாத்துறீங்க. குட். ஸோ இப்ப அந்த சம்பவம் நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா, அது அந்த இடத்துல போயிட்டு எந்த மாடல் கீழ வருதுன்னு தெரியாம ஸ்டக் ஆயிருங்க. ஸோ அத தப்பு பண்ணிறாதீங்க. அண்ட் இந்த 2 சம்மே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5.4ஓட லாஸ்ட் 2 சம்.
பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 கோஸ்ட் கார்ட் ஸ்டேஷன். இது வந்து என்னன்னா, கடைசி 5.5ல கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த சம் தான் உங்களுக்கு இது. கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி என்னன்னா, புக்ல நீங்க பார்க்காதீங்க. ஆக்சுவலி புக்ல ரொம்ப கன்ஃப்யூஸ்டா குடுத்துருக்காங்க. சிம்பிளா லாஜிக்கா பார்த்தீங்கன்னா, சி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா சென்டர் வந்து 0,300 வந்துரும். எடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்ரோல போடுங்க. உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா போட்டீங்கன்னா, போட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும். அதுல வந்து 0,400 வந்து இஸ் அ பாயிண்ட் அந்த ஹைப்ரோ ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நமக்கு ஏ கிடைச்சிரும். ஸோ ஏ அண்ட் சி இருந்தா பி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எடுத்து திருப்பி எகைன் அப்ளை பண்ணீங்கன்னா, இருக்கறதுல இதான் ஈஸியஸ்ட் மெத்தட் பார்த்துக்கோங்க. அட் அ வாட்டர் ஃபவுண்டன் வாட்டர் அட்டைன் அ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 4 மீட்டர் த ஹாரிசான். இது வந்து 5.5ல தேர்ட் சம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த சம் ஏன் நம்ம குடுத்துருக்கோம் இந்த இடத்துல அப்டின்னா, நெறைய பேர் இந்த சம்ம வந்து கொஞ்சம் அங்க போய் கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. என்ன ஆக்சுவலி இதுல பாராபோலாவும் குடுத்துருக்கான். அடுத்து எலிப்ஸும் குடுத்துருக்கான். அதுல என்னதான் கேட்க வரான்னு தெரியாதனால விட்டுருப்பீங்க. கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் ஸோ மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே இந்த தியரம்ஸ் வந்து 4 தியரம்ல கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மைனஸ்க்கு 1, பிளஸ்க்கு 1 போடுறதுக்காக ஒண்ணு குடுத்துருக்கோம். மைனஸ்னா சேம் குவாட்ரண்ட், பிளஸ்னா டிஃபரண்ட் குவாட்ரண்ட்ல அந்த இது போடுறது. காஸ்ட்னா டாட் ப்ராடக்ட் பண்ணணும். சைன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ற பொருட்டு கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. ஓக்யூ கிராஸ் ஓபியா, ஒரு சில ஸ்கூல்ல பி கிராஸ் ஏன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அது கரெக்ட்டா பார்த்து போட்டுருங்க. அண்ட் ஸோ டார்க்குக்கு ஒரு சம், அப்புறம் வொர்டனுக்கு ஒரு சம். வொர்டனுக்கான ஃபார்முலா எஃப் டாட் டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டூ எஃப் டாட் டி மேலலாம் வெக்டர்ஸ் மறக்காம போட்டுக்கோங்க. வொர்டன் வந்து டாட்ல தான் இருக்கும். அங்க போய் கன்ஃப்யூஸ் ஆகி கிராஸ் போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது முடிச்சிட்டோமா? அப்புறம் ஃபைண்ட் த டார்க். டார்க் கன்ஃபார்ம் டவ் இஸ் ஈக்குவல் டூ ஆர் கிராஸ் எஃப். அதில போட்டுடலாம். எஃப்க்கான ஃபார்முலா 2 விதமான ஃபார்முலா இருக்கு. ஆர்க்கான ஃபார்முலா 2 விதமான ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு த்ரூ குடுத்து எபோட் குடுத்துருப்பான். அப்ப த்ரூ த பாயிண்ட் மைனஸ் எபோட். இன்னொரு ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, அட் மைனஸ் எபோட்ன்னு இருக்கும். அத நீங்க தான் கரெக்ட்டா பார்த்துக்கணும். இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்டிங் அட் த பாயிண்ட் அண்ட் எபோட் த பாயிண்ட். அப்ப ஃபார்முலா என்ன வரும்? அட் மைனஸ் எபோட். அடுத்து இஃப் த வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். இது வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் டிட்டர்மினன்ட் இது வந்து என்னாச்சு ஏ சின்னு இருக்கா. ஸோ அப்போ 1 0 1 போட்டு இன்ட்டு வெளியே ஏபிசி நம்ம போடுவோம். ஸோ அந்த இது அதுக்கப்புறம் இது வந்து 6.8. இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா 6.3ல ஒரு சாரி 6.2ல ஒரு கோப்ளானர் பார்த்துருப்பீங்க. இங்க ஒரு கோப்ளானர் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியாம கொஞ்சம் குழம்பிருப்பீங்க. அது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு போட்டு ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணுவீங்க. இது determinant of x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அடுத்து b1 b2 b3 d1 d2 d3 equal to 0 ப்ரூவ் பண்றது உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் அதை தெளிவா பார்த்துக்கோ. அண்ட் இதுல மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கண்டெய்னிங் தீஸ் 2 லைன்ஸ்னு கூட கேட்டிருக்கான். அப்போ லாம்டாக்கு 2 வேல்யூ கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்கும். பிளஸ் 2 வச்சு ஒரு ஈக்குவேஷன் மேம் பண்ணுங்க. மைனஸ் 2 வச்சு அங்க என்ன பண்ணுவீங்கன்னா திருப்பி கொண்டு போய் பிளஸ் லாம்டா இருக்கிறதுல 2 மட்டும் தூக்கி போட்டுருங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. மேல எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 மாத்திருக்கணும். ஸோ பாத்துருங்க. அண்ட் ஃபார் எனி வெக்டர்ஸ் இது மேக்ஸிமம் கொஞ்சம் யாரை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இது 6.4ஓட எக்ஸாம்பிள் வரும். இது ஜஸ்ட் டிசி கண்டுபிடிங்க. டிசி கண்டுபிடிச்சு காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட டிசி என்ன வருமோ தூக்கி போட்டு அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா கிடைச்சிட போகுது. அண்ட் இந்த ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் இதில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஆங்கிள் பிட்வீன் லைன் இருக்கும். அடுத்த ஆங்கிள் பிட்வீன் பிளேன் கொடுத்துருப்பாங்க 6th சாப்டர்ல. அடுத்த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன் இருக்கும். இந்த மூணுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா தெளிவாக பார்த்துக்கிறோம். ஸோ அதில் போய் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் த பேராமெட்ரிக் அண்ட் கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர். இது நீங்க பார்க்குறப்ப என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா, இது கூட 6.7 கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. 6.7ல பிளெயின்னு குடுத்துருப்பான். ஆனா இங்க நான் வந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் தான் எகைன் நமக்கு குடுத்துருக்கான். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப 2 வெக்டாரா இருக்கு. அப்ப இதுக்காக ஒரு ஃபார்முலானா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்டு பி கிராஸ் டின்னு போடுவீங்க. ஏங்கிறது இதை எடுத்துக்கணும். அடுத்து பினா இவரு, டினா இவங்க எடுத்துக்கணும். அவ்வளவுதான். டிட்டர்மின் வெதர் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இது பேரலாம் செக் பண்ணுங்க. நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். பி1 பை டி1 இஸ் ஈக்குவல் டு பி2 பை டி2. அந்த ஃபார்ம் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு பி3 பை டி3 வந்துச்சுன்னா பேரலன்னு சொல்லுவீங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ. கிராஸ் தான் வரும், டாட் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கியூக்கு தான் டாட் வரும். சி மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைட் பை மாட் பி கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதுக்கு ரூட் 365/3ன்னு ஒரு ஆன்சர் உங்களுக்கு. இது ஸ்கியூ லைன்ஸ் சிம்பிள். சேம் கோப்ளானர் கண்டிஷன் அதே ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். நாட் ஈக்குவல் 0 போட்டா முடிஞ்சு. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதுக்கு இப்போ சொல்லி அதே சேம் டிட்டோ லைட்டா கொஞ்சம் மாத்தினா போதும். ஃபார்முலா டெல்டா இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி டிவைட் பை மாட் பி கிராஸ் டி. மேலே மாலஸ் வரும், தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்ட்ரெயிட் லைன். ஆல்சோ ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது சிம்பிள். ஆக்சுவலி என்னன்னா இது வந்து நம்ம 6.5ல 2 சம் தான் உங்களுக்கு இருக்கும். கடைசி எக்ஸாம்பிள் 1, அப்புறம் 6.5 லாஸ்ட் சம். கொஞ்சம் அது தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன இருக்கு, இஃப் அ பிளேன் மீட்ஸ் அ கோஆர்டினேட் ஆக்சிஸ் செட். இது வந்து பாத்தீங்கன்னா 6.6. இது என்னன்னா உங்களுக்கு 6.7ல 2.1 வெக்டார் அதுல அந்த மாடல் வரும். இது ஆக்சுவலி 6.9ல செகண்ட் ஆர் தேர்ட் சம்ல இருக்கும் எக்ஸிஸ். கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க.
ஏன்னா இருக்கிறதுலே 6th சாப்டர்ல மேக்ஸிமம் சில பேர் நான் ஒரு மேக்ஸ் நல்லா போடுறவங்களே ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு இடம் இந்த இடத்துல தான். இதுக்கு ஆன்சர் டெல்டா நீங்க கண்டுபிடிக்கிறப்ப √7/3 அந்த சைடு நமக்கு ஒரு சம்மோட் ஏதோ வரும். உங்களுக்கு தெளிவா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டர் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸாம்பிள் 6.55. ஓகே, இதில் ஏன் நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் சொல்றது காட்டிலும் இது எல்லாமே நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இதுலேயே உங்களுக்கு இந்த இதுலேயே நம்ம 1 மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஸோ வரப்போ ஃபைனல் ஆன்சரும் கொடுத்துருக்கோம். புக் பேக்கோட 1 மார்க்ஸ் தான், ஒரு 31 மார்க்ஸ். ஸோ நீங்கள் படித்தது எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கேப் பாஸ் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து 5 அண்ட் 6ல நீங்க அங்கங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் 5 அண்ட் எனக்கு தெரிஞ்சு 6 தான் நெறைய பேர் வேகா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேத்துக்கு 5 கொஞ்சம் வேகா இருக்கும். 1, 2, 3லாம் உங்களுக்கு ஏன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா 2, 3 மாசம் அதே தான் நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால அதுக்கு தனியா ஒரு வீடியோஸ் போட வேண்டாமே நம்ம பார்த்தோம். சரி வாங்க இப்ப மாடல் 2க்காரங்க கொஞ்சம் எனக்கு மேக்ஸே ரொம்ப ஒரு மாரி இருக்கு. போட்டாலே வராதவங்களுக்கு டக்கு டக்குன்னு நம்ம ரீகேப் அவங்களுக்கு மாரி பார்த்தாலும் அதுல சில சம் அவங்களுக்கு சொன்ன சில சம்ஸ் இதிலேயே நம்ம குடுத்துருப்போம். அதனால அத பத்தி திருப்பி எகைன் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரண்ட்ல கூட போய் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. ஃபைண்ட் த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர். ஓகே, இதுதான் நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வரப்ப நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. இங்க ஒரு பாயிண்ட் ஒரு ரேடியஸ் இருக்கு. அப்ப x மைனஸ் h தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் k தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப x மைனஸ் x1 இன்டூ x மைனஸ் x2 பிளஸ் y மைனஸ் y1 இன்டூ y மைனஸ் y2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போற சம். ஃபைண்ட் த சென்டர் ரேடியஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இந்த சம் கண்டிப்பா 2 சம் இருக்கும். எக்ஸைஸ் ஒரு சம், எக்ஸாம்பிள் சம் ஒரு சம். என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது நீங்க. சிம்பிளா போட்டுக்கலாம். டன். எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் சம்மும் கஷ்டமா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சம் தான் கஷ்டமா இருக்கும் இருக்கிறதுலே. எக்ஸைஸ் சம் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க ஜிஎஃபோட வேல்யூ 0, 0ன்னு வந்துரும். வெறும் சியோட வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதுவும் -1 இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சரா பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அடுத்து இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல சொல்லியிருக்கோம். கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து 5.4ஓட இருக்க சம். ஐ திங்க் செகண்ட் சம் நினைக்கிறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் 2 டேன்ஜென்ட் தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சம் 5,2. இதுல ஃபர்ஸ்ட் நீ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிடைச்ச எம் வேல்யூ y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ x மைனஸ் x1ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. எம்மோட வேல்யூ 1ம் 1/9 வரும். ஸோ அடுத்து ஷோ தட் த லைன்ஸ் இஸ் அ டேன்ஜென்ட் டு த எலிப்ஸ். இது வந்து தேர்ட் சம். ரொம்ப ஈஸியான சம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ அதில் எல்லாமே கம்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்க போய் அப்ளை பண்ணால் போதும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்பீங்க. -3,1 வரும். அங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் மைனஸ், ரெண்டாவதுக்கு மைனஸ் வராது. அண்ட் இது ரெண்டுமே இது ரெண்டுமே 5.4 லாஸ்ட் 2 சம்ஸ். அடுத்து மேக்ஸிமம் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ஃப்ரம் த சன். இது எல்லாரும் போட்ட சம். a பிளஸ் சி a மைனஸ் சின்னு இருக்கும். நம்ம நிறைய பேர் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணுறப்ப 2a தான் கிடைக்கும். நமக்கு தேவையானது 2c தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணும்போது 2c நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராட் ஆஃப் லென்த் 1.2 மூவ் வித் எண்ட்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் த. இது வந்து என்னன்னா 5.5ஓட எக்ஸைஸ் சம்ல உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து அட் வாட்டர் ஃபவுண்டன். இதுவும் 5.5ல தேர்ட் சம். ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன உங்களுக்கு மட்டும் நம்ம 4மே கொடுத்துருக்கோம். ஏன் 4மே கொடுத்துருக்கோம்? 4 கம்பல்சரி போட்டு பாருங்க. 4 வந்து நமக்கு ஒரு 5 மார்க் நமக்கு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சே ஒரு 5 மார்க் இதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம ஸ்கிப் பண்ணிட தேவையில்ல. தெளிவாக பார்த்துடணும். அண்ட் ஃபோர்ஸஸ் டார்க் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பாலோபிபட். இருக்கிறதுலே ஒரு ஈஸியான 2 மார்க்னா இவர் தான். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிச்சா போதும். இது எல்லாத்தையும் நம்பர்ஸ்ல எடுத்து எழுதிட்டு அதுக்கு டிட்டர்மின் போட்டீங்கன்னா உனக்கு வால்யூம் ஆஃப் பாலோபிபட் கிடைச்சிட போகுது. மறக்காம ஃபைனலா யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ்னு போட்டுருங்க. ஏன்னா வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ½ மார்க் நம்ம இது விட்டுற வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் பாலோபிபட். இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் பாலோபிபட் டிவைடட் பை தி மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சின்னு போடுவீங்க பேஸ் ஏரியாக்கு. அடுத்து இஃப் த ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 6.8ல வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6.3ல வரும். நெக்ஸ்ட் கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அண்ட் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது 6.5ஓட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் மொத்தம் 2 மாடல் சம் இருக்கும். 6.5 எக்ஸாம்பிள் இது. அடுத்து எக்ஸைஸ் 6.5ல ஐ திங்க் தேர்ட் டு ஃபிஃப்த் சம்குள்ள உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து டிட்டர்மின் வெதர் த பேரலல் அண்ட் ஃபைண்ட் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஷோ தட் த லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ். இது 6.5 தான் எல்லாமே. அண்ட் 6.7ஓட சம். இது மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1.2 வெக்டர் ஒன்று பார்த்துக்கோங்க, 2.1 வெக்டர் ஒன்று பார்த்துக்கோங்க, 3 பாயிண்ட்ஸ். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் கொண்டு வைப்பீங்க. அதுலேருந்து நான் பேராமெட்ரிக் ஈஸி. கிடைச்ச வேல்யூஸை XYZக்குலாம் ரீப்ளேஸ் பண்ணி R வெக்டர் டாட் IJKன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் கொஞ்சம் வந்துடும். மேக்ஸிமம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்தா போதும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு. ஸோ நல்லா பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் 1, 2, 3 யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3 எனக்கு வேணும் அப்படின்னு.